அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வருடத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 4 கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் நிகழும். அந்த வகையில் ஏற்கனவே பார்த்திங்களா 1 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமுமே நிகழ்ந்திருக்கு. கடைசியாக பார்த்தோமா இந்த மாதம் 7ஆம் தேதி தான் முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்து சிவப்பு கலரில் நிலவு பார்த்திங்களா தென்பட்டது. இதை பல பேருமே வெறும் கண்களாலேயே அழகாக பார்த்து மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்து ஒரு கிரகணமானது நிகழ இருக்குங்க. அதாவது 2025ஆம் ஆண்டோட அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது நிகழ உள்ளது. இது பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வருடத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில், அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது நடைபெறுங்க. இந்த நாள் சர்வபித்ரு அமாவாசையும் நிகழும். இதோட மறுநாள் பார்த்திங்களா நவராத்திரி பண்டிகையுமே தொடங்க ஆரம்பிக்குதுங்க. இந்த நாளில் பார்த்திங்களா இந்த சூரிய கிரகணம் நிகழும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த சூரிய கிரகணம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகண நேரம் எங்கெங்கு தெரியும், இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி பார்த்திங்களா சூரிய கிரகணம் இரவு சுமார் 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா, செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணமும், மேலுமே இது இரவில் ஏற்படுவதனால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே சூரிய கிரகணம் எங்கு தெரியும் அப்படின்னு கேட்டோமா, இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல், நியூலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், பாலினீசியா, மெலனேசியா, நோர்போக் தீவு, கிரேட் சர்ச், வெலிங்டன் மற்றும் நியூலாந்து போன்ற நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா தெரியும் அப்படின்னு கூட அறிவிக்கப்படுதுங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, இந்த அற்புதம் நிறைந்த சூரிய கிரகண நேரத்தில் அமாவாசையுமே சேர்ந்து வருவதனால இந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் தானங்கள் எல்லாமே செய்யலாமா செய்யக்கூடாதா, வாங்க விரிவாக பார்க்கலாம். சூரிய கிரகணமும் மகளாய அமாவாசை திதியுமே இவை இரண்டுமே இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு நாளுங்க. ஆனால் சூரிய கிரகணம் அன்னைக்கு மகளாய அமாவாசையும் இணைந்து வரதுனால எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை நம்ம மேற்கொள்கிறது, எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிற குழப்பம் பல பேர்த்துக்குமே இருக்குங்க. அதற்கு எல்லாமே ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ. கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அறிவியலில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என வருடத்திற்கு 4 அல்லது 5 கிரகணங்கள் நிகழும். கிரகணம் நிகழும் சமயத்தில் அனைத்து கோவில்கள்லையும் நடை பார்த்திங்களா சாத்தப்பட்டிருக்கும். கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் பார்த்திங்களா அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. கிரகணத்தன்னைக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத எல்லாமே செய்யாமல் தவிர்க்க வேணும், என்னென்ன விஷயத்தை தவிர்க்க வேணும் அப்படின்னு சில விதிமுறைகளுமே நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இவதை எல்லாமே நம்ம சரியாக முறையாக பின்பற்றுவதனால ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு கடைசி கிரகணமான சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது நிகழ இருக்கு. அன்றைய தினம் மகளாய அமாவாசையுமே சேர்ந்து வருதுங்க. இதில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஆண்டில் இரவு பகல் இரண்டுமே சமமாக இருக்கும் நாள் தான் செப்டம்பர் 21 தாங்க. இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும். இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுது. கிரகத்தன்னைக்கு பார்த்திங்களா தர்ப்பணம் கொடுக்கலாமா, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்வதை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கிற சூரிய கிரகணம் இந்திய நேரத்தின்படி செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு
10:59 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 வரைக்குமே இந்த கிரகணம் பார்த்திங்களா தொடர இருக்குங்க. நள்ளிரவு 1:11 மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகளுமே தெரிவிக்கிறாங்க. இந்திய நேரத்தின்படி இரவு நேரத்திலேயே தான் சூரிய கிரகணமானது நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க செப்டம்பர் 21ஆம் தேதி காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு காலையில் 6 மணி முதல் 11 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இரவு 9:30 மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதே சமயம் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி பண்டிகையுமே துவங்குது. இதனால் கொலு வைக்கும் சிலவரைக்கும் அமாவாசை அப்படின்னாலே சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் வழக்கமே இருக்குங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு இரவு சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால அன்றைய தினம் கொலு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்க்க வேணும். செப்டம்பர் 22ஆம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததுமே மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்த நீரால் வீட்டை துடைத்துட்டு நம்மளுமே குளித்து கொண்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வழக்கமான பூஜைகளை நிறைவு செஞ்ச பிறகு கொழுப்படிகளை அடுக்கி அதன் பிறகு பார்த்திங்களா பொம்மையை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடைகிறது. அதனால் சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு பகலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு. கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு பேப்பரில் எழுதி அது விரைவில் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். இறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்தல், பிண்ட தானம் செய்தல், தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தீபம் ஏற்றுவது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மந்திர ஜபம் செய்வது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது. மகாலய அமாவாசை இன்னைக்கு பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடலாம். அது தெரியாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. மேலுமே இந்த நேரத்தில் வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி கிரகண நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் கிரகணம் பார்த்திங்களா செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு தாங்க தோன்றுது. ஸோ அதனால் நீங்கள் காலையில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. மகாலய அமாவாசை இன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் ரொம்ப முக்கியம். அன்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம் சிதார்த்தம் செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நீங்கள் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேணுங்க. இது நம்மளுடைய கடந்த கால கர்மாக்களோட சுமைகளிலிருந்தும் விடுவிப்பது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மாக்களுக்குமே அமைதியை கொடுக்கும். நம்மளுடைய 3 தலைமுறை முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவங்கள மனதில் நினைத்து பிரார்த்தனை செஞ்சு கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்ததாக பிண்டதானம் செய்வது ரொம்ப முக்கியங்க. தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்டதானம். 3 தலைமுறை முன்னோர்கள் அல்லது 21 தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள், நெய், தேன் ஆகியவற்றை சாதத்தோடு கலந்து உருண்டையாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு பார்த்திங்களா அதை நீரில் நிலைகளில் எடுத்து கொண்டு போய் கரைக்க வேணும். மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்ட தானம் பார்த்திங்களா நமக்கு இருக்கும் துன்பங்கள், வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை எல்லாமே நீக்கிவிடும். முறையாக நீங்கள் மந்திரங்களை சொல்லி பிண்டதானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அடுத்ததாக தானங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழை எளியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது இந்த மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆடைகள், பணம் எல்லாம் உங்களால் எது முடியுது அது தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது முன்னோர்களோட ஆசிகளை நம்மளுடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் ஒரு அருமையான தானம் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களை நினைத்து அவங்களோட ஆன்மாக்களை சாந்தி அடைய வேணும் அப்படின்னு நினைத்து இந்த தானத்தை நீங்கள் செய்யும்போது முன்னோர்கள் பார்த்திங்களா மனம் மகிழ்ந்து அவங்களோட ஆசையுமே வழங்குவாங்க. காகங்கள் மற்றும் பசுகளுக்கு நீங்கள் உணவளிப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த புண்ணியங்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த செப்டம்பர் 21ஆம் தேதி மகாலய அமாவாசையும் சூரிய கிரகணம் திதியுமே இணைந்து வரும் இந்த நாளில் நீங்கள் சூரிய கிரகண நேரத்தில் திதி கொடுப்பது தவிர்த்து
சூரிய கிரகணம் தோன்றுவதற்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.